வணக்கம். கூவம் சீரமைப்புன்னு கடந்த 50 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் மக்களை ஏமாற்றிட்டு வந்துட்டுருக்காங்க. எந்தவித நடக்கவில்லை. 1967 மார்ச் 6ஆம் தேதி அண்ணாதுரை தலைமையில் திமுக ஆட்சி அமைந்தது. அப்போது கருணாநிதி அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவியேற்றார். முதல்ல அவர் செஞ்ச வேலை என்னென்னா, கூவத்தை சுத்தம் செய்வதாக கூறி அத்திட்டத்திற்காக 3 கோடி ரூபாய் ஒதுக்கினார். பல மாதங்களாக அத்திட்டம் செயல்படுத்தப்படாமல் இருந்தது. கூவம் ஆற்றை சுத்தப்படுத்தும் திட்டம் என்னாச்சு என்று கேள்வி எழுப்பினர் எதிர்கட்சியினர். வெயிட் பண்ணுங்க, ஒரு 3 நாளில் நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அடுத்த நாளே பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஞாபகம் இருக்குது, பரபரப்பு செய்தி ஒன்று இருந்தது. கூவம் ஆற்றில் முதலை, சென்னை மக்கள் பீதின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் மறுநாள் சட்டசபையில் கருணாநிதி கூறுகிறார், கூவத்தில் முதலை இருப்பதால் பணியாளர்கள் சுத்தம் செய்ய மறுக்கின்றனர், அதனால் திட்டம் கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டார். உடனே எதிர்கட்சியினர் திட்டத்திற்கு ஒதுக்கிய பணம் என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் பதில் என்ன தெரியுமா? முதற்கட்ட பணியிலேயே 3 கோடி ரூபாயும் செலவாகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டார். 3 கோடி ரூபாய் என்ன ஆச்சுன்னு தெரியல. இதுதான் தமிழகத்தில் முதன்முறையாக நடந்த ஊழல் அப்படின்னு அன்றைய பத்திரிகைகள்லாம் சொல்லிட்டு இருந்தது. அண்ணாதுரையின் ஆட்சியில் தான் இந்த ஊழலை அரங்கேற்றியவர் கருணாநிதி அவர்கள். ஸோ அந்த கூவம் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் தூர்வாரப்படலை, ஒன்றும் இல்லை. ஆனால் கோடிக்கணக்கான ரூபாய் அதற்காக செலவழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க வாக்காளர் பெருமக்கள். அதுவும் சென்னை வாக்காளர் பெருமக்கள். இவர்கள் உணர்ந்தால் சரி. ஜெய்ஹிந்த்.